வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து திடீர்னு ஒரு பெரிய ஒரு பயம், பதட்டம். நேற்று என்னமோ ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஓகே தான், முத்துக்குமரனுக்கு டைட்டில் வின்னர் வந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதை வீடியோ போட்டோம். நிறைய பேர் இப்போயாவது புரிஞ்சுக்குங்க, சௌந்தர்யாவோட நல்ல மனசு, அவங்க ஒரு குட் சோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை அப்படியே உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிட்டே இருக்குது. நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், இவ்வளோ எஃபர்ட் போட்டும், டிக்கெட்டு ஃபினாலில் அவ்வளோ எஃபர்ட் போட்டும், வீக்லி டாஸ்க் ஒரு டாஸ்க்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டும், ஒரு சம்பவம் நடக்கும்போதும் அதை வந்து தட்டி கேட்குற விஷயத்தில் அவ்வளோ எஃபர்ட் போட்டும், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளில் நம்மளால் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாயிருக்கா, அந்த மாதிரி அவ்வளோ எஃபர்ட் போட்டும், அடுத்தவங்க உருவாக்குற பிரச்சனையில் நம்ம போய் ஊதி பெருசாக்கி இருக்குமா, அந்த மாதிரி பண்ணாமல் அவ்வளோ எஃபர்ட் போட்டும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே, சரி ஓகே முத்துக்குமரன் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா அவங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு எனக்கு கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. யார்கிட்ட குறிப்பாக பேசுகிறாங்க, நேற்று யாரெல்லாம் வந்து முத்துக்குமரன் வந்துட்டு வின் பண்ண போகிறாரு வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை வந்து இங்கே சொன்னாங்க பாருங்கள், ஏறிக்கிச்சு. அப்போ நேற்று ஏன் வந்து மனசார சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விதமாக பண்ணிங்களே, அது உண்மையான சௌந்தர்யாவா இல்லை இது உண்மையான சௌந்தர்யாவா? வர்ஷினியை கூப்பிட்டு கேட்குறாங்க, எனக்கு ஒன்று புரியல, கொஞ்சம் சொல்லு, இப்போ நீங்கள் எல்லாம் கேம் விளாட வந்தீங்களா இல்லை வந்து முத்துக்குமரனுக்கு கப்பை வாங்கி கொடுக்குறது வந்தீங்களான்னு கேட்குறாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். இவங்க வெளியில் வந்து போயிட்டாவே அவங்க ஆடியன்ஸாக மாறிட்டாங்க. இவங்க கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும்தான். பிக் பாஸ் விட்டுட்டு எப்போ எவிக்ஷனுக்கு போயிட்டாங்களோ நீங்கள் தான் வந்து எல்லோரும் நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிங்க. அனுப்பின உடனே அவங்க ஆடியன்ஸாக மாட்டாங்க. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து உள்ளே வந்து கொடுக்குறாங்க. இப்போ சப்போஸ் இப்போ ஃப்ரீ டாஸ்கில் வந்தவங்க எல்லாருமே வந்து சௌந்தர்யா வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. சௌந்தர்யாவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸு, சௌந்தர்யாவுக்கு குழந்தைங்களை பிடிக்கிறது அப்படி இப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எப்படி சொல்லலாம், நீங்களாம் வந்தவங்கள என்னை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு, ஏன் மற்றவங்களாம் இல்லையா, மற்றவங்களாம் எஃபர்ட் போடலையா அப்படி கேட்கணும். அதை பண்ணாமல் இங்கே வந்து இப்போ வர்ஷினிக்கிட்ட என்ன கேட்குறாங்க, நாங்கள் இன்னமும் எஃபர்ட் போடாத மாதிரியும் முத்துக்குமரன் மட்டும்தான் எஃபர்ட் போட்ட மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வர்ஷினிக்கிட்ட பேசுகிறாங்க. இல்லைம்மா, எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறோம், அதுதான் உங்களுக்கு ஏன் தோணுதுன்னு கேட்குறாங்க. இது என்னடா இது, உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா எப்படி சௌந்தர்யாவுக்கு தோன்றதை சொல்கிற அப்படின் போது நம்ம கேட்குறாங்க, மஞ்சரி கேட்குறாங்க, நீ தோன்றதை சொல்கிறேன்னா தோணுச்சு சொல்லக்கூடாதா, அது கூட உரிமை இல்லையா அப்படின்றீங்க. இப்போ வர்ஷினிக்கு தோன்றதை அவங்க சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு உரிமை இல்லையா, நீங்கள் அதை போய் இன்டர்வியூ பண்ணுறீங்க. இது என்ன கூத்தா இருக்குன்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அதுக்கப்புறம் ரியா கிட்ட போய் பேசுகிறாங்க, ரியா இந்த முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களேன்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் வந்துருச்சு. பயம் வந்ததுனால என்ன ஆக போகுது, இப்போ பிரச்சனை. இப்போ இதில் இன்னொரு காமெடி தெரியுங்களா, ஆல்ரெடி 2 பேரை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. 8 vs 8 இன்றைக்கி வந்து டான்ஸ் மாரத்தான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. அதுலேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது சௌந்தர்யாக்குன்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ்லாம் வருது. ரூமர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரூமர்ஸ், அஃபிஷியல் நியூஸ்லாம் கிடையாது. எனக்கும் முன்னாடிந்தே நான் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, போன வாரம் ராணுவ எப்படி போனார்ன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் தான். ஏன்னா அவருக்கு ஓட்டு இருந்துச்சு, மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் இருந்துச்சு, ஒரு சில வேலைகள் வேணால் அவருக்கு பண்ணார். அதேமாதிரி நான் நடிக்கிறேன்னு சொன்ன விஷயங்கள் அவருக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பிக் பாஸ் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கும்போது கண்டிப்பாக வரும். அதேமாதிரி ஒரு சில பர்சனல் விஷயங்கள் வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டார். ஆனால் அதே மாதிரி இருக்கிறவங்க சௌந்தர்யா அப்படியே இருக்கும்போது இந்த வாரம் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு டவுட் இருக்குது. இப்போ வேறு டான்ஸ் மாரத்தான் ஒன்று வைக்கிறாங்க, அதில் என்ன நடக்க போகுதுன்ற விஷயங்கள் தெரியல. இப்போ வந்து அதெல்லாம் ஊர்ஜனப்படுத்துகிற மாதிரி இவங்களும் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக வந்து ஓட்டு வர விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி நேற்று ஒரு இப்போ முத்துக்குமரன் ஒரு பழியை வர போடுறாங்க, மாற்றி பேசுகிறாங்க. நேற்று இதே சௌந்தர்யா வாய் தான் என்ன சொன்னாங்க, முத்துக்குமரனுக்கு வந்தால் எனக்கு ஓகேன்னு. இப்போ வந்துட்டு முத்துக்குமரனுக்கு யாரெல்லாம் வெளியிலேருந்து வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் வந்து பிடிச்சி நீங்கன்னா அவங்களுக்கு கப்பு வாங்கி கொடுக்குறதுக்கு வந்திருக்கீங்கன்னு கலாய்க்கிறாங்க. இது எந்த விதத்தில் எனக்கு சத்தியமாக புரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது, சௌந்தர்யா பண்ணுறது கரெக்டாக? இதில் இன்னொரு எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுங்களா, இதை ஜாக்லின் பேசியிருந்தால் நான் கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன், ரயான் பேசினா கூட சந்தோஷப்படுவேன். அப்புறம் வேறு யார், தீபக், அருண், இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கொஷின் எழுப்பினா கூட நான் ஓகே ஓரளவுக்கு. இவங்க வந்துட்டு அவங்க எல்லாரை விட வந்துட்டு பெருசாக எஃபர்ட் போடலன்னு அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு. அதே மாதிரி வர்ஷினியை கேட்கும்போது வர்ஷினியே சொல்கிறாங்க, இப்போ வந்து பொம்மை டாஸ்கில் இப்போ ஜாக்லின் வந்து சூப்பரான கண்டஷன் சொன்னாங்க, அதை கூட அக்செப்ட் பண்ண முடியல சௌந்தர்யாவால். என்ன சொல்கிறாங்க, என்னை விட இப்படி ஜாக்லின் சூப்பர்னு சொல்கிறேன், அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு தோன்றதை சொன்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, பொம்மை டாஸ்கில் வந்துட்டு ஜாக்லின் சூப்பராக வந்து அவ்வளோ நேரம் உட்காந்தாங்களே, எவ்வளோ பெரிய விஷயம், ரெஸ்ட் ரூம் போக முடியல,
ஒரு சில பேர் வந்து அவங்களே அப்படியே போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லி பொருளை கிளப்பி விட்டாங்க. எப்படி பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் தூங்காமல் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்களா இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் பண்ணீங்களா இது வரைக்கும்? அது மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணிங்களா? அப்படிலாம் சொல்ல. அது மாதிரி அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருச்சான். சரி, அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு அமைஞ்சது, உங்களுக்கு வாய்ப்பு அமையவே இல்லையா? எத்தனையோ வாய்ப்பு வந்துச்சு, என்னால் முடியாது, நான் ஒருத்தையே எப்படி கஷ்டப்படுதுன்னு கேட்குறேன். அதே ஒருத்தி அந்த பொண்ணு தானே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ முதல்ல அக்செப்டன்ஸ் இருக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் சுத்தமாக சௌந்தர்யா கிட்ட இல்லை. ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு யாரெல்லாம் முத்து பற்றி பேசுனாங்களோ எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் ஏன் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க, நாங்களும் அப்போ எதுவுமே பண்ணலையா, நீங்கள் எதுவும் பண்ணல, அதனால தான் இப்போ பிரச்சனை. நீங்கள் எதாவது பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளோ ஓட்டு வந்துச்சுன்னா எல்லாருமே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே சௌந்தர்யா வந்து பேசுறது கரெக்டாக? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.